வரதட்சணைங்கிறது வந்து விபச்சாரம் செய்யக்கூடியவங்க, அப்புறம் வந்து மது அருந்தக்கூடியவங்க வாங்குறாங்க, அது சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் நிக்கா பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே சகோதரர்கள் வந்து ஆலிம்கள், இப்போ ஆலிம்கள் பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்கிக்கிட்டு நிக்கா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வரதட்சணையாக 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அந்த புத்தக கடிதாசி எழுதும்போது 1501 ரூபாய் மகருக்கு நான் நிக்கா முடித்துக் கொள்கிறேன் என்று ஊர் அனைவரையும் ஒன்று கூடி அங்கு ஒரு பொய்யான ஒரு நிக்கா நடத்தி காட்டுறீங்க. இது எப்படி தகுமா? அருமை சகோதரர்களே, வரதட்சணை கூடாது அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டு தான். இப்ப அந்த வரதட்சணையை ஆலிம்களே வாங்குகிறார்களே என்று கேள்வி வச்சாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் ஆலிம்கள் செய்வதெல்லாம் மார்க்கம் என்று இறைவன் சொன்னானா? ஆலிம்களுடைய செயலையெல்லாம் நீங்க பின்பற்றுங்கன்னு இறைவன் சொன்னானா? நமக்கு மார்க்கம் என்ன? குர்ஆனும் ஹதீஸும் தானே. அதுக்கு முரணாக யாராவது ஒருவர் செய்தால் அது மார்க்கமாகும் என்று யாரும் சொல்லலையே. இமாம்களே தப்பு பண்றாங்க, நீங்க என்ன வரதட்சணை மட்டும் தப்பு தான் ஆலிம்கள் பண்றாங்களா? வேறு தவறுகள் செய்யற ஆலிம்கள் இல்லையா? அதனால் அந்த செயலாம் கூடும்னு நாங்க சொல்றோமா? ஒரு செயல் கூடாது என்றால் யார் செய்தாலும் கூடாது. இப்ப நபி வழி நடக்க போகிறோம்ங்கிறாங்க, அவங்க எத்தனை தப்பு பண்ணாங்க அப்படிங்கறது பேப்பர்ல எல்லாம் வந்துச்சு. அதனால அதுவும் நபி வழின்னு இப்ப நம்ம சொல்லுவோமா? நபி வழியும் சொல்லிட்டு இந்த தப்பு பண்ணிருக்கிறாங்க, அதுவும் ஒரு நபி வழி தான் சொல்லுவோமா? பேப்பர்ல எல்லாம் வந்துச்சுல எத்தனையோ அசிங்கமான பிரச்சனைகள் எல்லாம். அதான் தனி மனிதன் செஞ்சான், அதுக்கு அவன் நபி வழி இப்ப நாங்க சொல்றோமா இதுவா நபி வழி அப்படின்னு அவங்க கூட கேட்டுக்கிட்டா இருக்கோம். நபி வழி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவன் தன் இச்சைக்கு ஆசைப்பட்டு அவன் தப்பு பண்ணிருக்கான்னு நாங்களும் ஒப்புக்கொள்றோம். ஏன்னா நாங்கள் அறிவார்ந்த முறையில் சிந்திப்போம். கொள்கை என்பது வேறு, ஒரு மனிதனுடைய தனி செயல்பாடுங்கிறது வேற. தனி மனித செயல்பாடை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு கூடாது. இப்ப சவுதி இருக்குது, சவுதியிலே பாருங்க, சவுதியில எப்படி நடக்குது தெரியுமா? இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது, அங்க மௌலிதா இருக்குது, இருக்குதுதான், அது வேறு விஷயம். அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நான் வரல. இப்ப அது கேட்கிறாங்க, அப்ப சவுதி பின்பற்றும் இறைவன் சொல்லலையில, அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கி இருக்குது. அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள். சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது. அதனால மது அருந்துவது கூடும். ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட் அனுமதிச்சேங்க நான் சொல்றேன், சரியாருமா? அதனால தனி மனிதனுடைய செயல்பாட்டை மார்க்கத்துள் நுழைக்காதீங்க. குர்ஆன் என்ன சொல்லுங்க பாருங்க, அதையும் பாருங்க. ஆலிம் செய்வதெல்லாம் மார்க்கம்னு குர்ஆனும் சொல்லல, இறைத்துவ ஸல்லல்லாஹு அவங்களும் சொல்லல. எந்த மனிதனும் தவறு செய்வான், விதிவிலக்கு உண்டு. தவறே செய்யாதவர்கள் நபிமார்கள். இறைவன் அப்படிதான் அவங்களை பாதுகாக்கிறான். மற்ற மனிதர்கள் தவறு செய்வார்கள், அதுக்கு அது கொள்கையை எடுத்துக்கொள்ள கூடாது. அது தனிநபருடைய செயல்பாடு. நமக்கு கொள்கை தான். அந்த ஊர்ல அல்லாஹ் பிச்சை இப்படி செஞ்சார, அப்துல் காதர் இதை செஞ்சாரன்னு கேட்டா அதுவா சாட்டம்? மார்க்கம் என்ன சொல்லுகிறதுன்னு கேளுங்க, குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் இதுக்கு என்ன விளக்கன்னு கேளுங்க. நம்ம சொல்றோம். ஒரு அப்துல் காதர் செஞ்சதை பத்தியும் கமால் பாட்சா செஞ்சதை பத்தி இங்க கேட்டிருக்காதீங்க. அது தனிநபருடைய செயல். அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டாக கூடாதுமோ, குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டா கூடுமோ, அது மனிதனுடைய செயல்பாடு. அதே போல இன்னொரு கேட்டாங்க, இப்போ வரதட்சணை வாங்கும்பொழுது இத்தனை ரூபாய் மகருக்குன்னு தானே அங்க சொல்றாங்க, சபையில சொல்றாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் கரெக்டு. ஏன்னா மகர் தொகையை கொடுத்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா பண்ண சொன்னாங்க. வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மனம் உவந்து உங்களுடைய துறவியருக்கு மகர் தொகையை கொடுங்கள். மகரு கொடுத்து திருமணம் நடக்கணும். திருமணம் என்பது நபி வழி, ஒரு சுன்னத்தான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இறைவனும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் அங்க சொல்லி காட்டணும். வரதட்சணை தான் கூடாதுன்னு சொல்லிவிட்டோமே, அப்ப அந்த ஹராமை செய்தார்னு சொன்ன அந்த காலத்தை சொல்லணுமே. நம்ம தப்பு, அது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். தப்பு சொன்னதை ஊரறிய இவர் தப்பு செஞ்சார், இவர் மத அறிஞ்சினார் சொல்லணுமா நம்ம? அது தப்புங்க. அது இது சுன்னத்தான வழிமுறையில என்ன சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். ஈஜா கபூல் சொல்லணும், ஹுத்துபா ஓதணும், துவா செய்யணும், மகர் தொகை இவ்வளவு உண்டு அறிவிக்கணும். இது எல்லாம் மார்க்கத்தின் காரியங்கள். மார்க்கத்தின் காரியங்கள் அந்த சுன்னத்தான சபையில நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது எப்படி தப்புன்னு சொல்றது? அது இவ்வளவு ரூபான்னு சொல்லதான் செய்வோம். மகர் இவ்வளவு கொடுக்கணும், அப்பதான் தெரியும் இந்த இத்தனை ரூபாய் மகருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் அப்படிங்கறத சபைக்கும் அந்த சாட்சியாளருக்கும் தெரியப்படுத்தணும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா மகத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா அந்த சாட்சியாளர்கள் முன்னிப்பார்கள். என்னங்க சபை நாங்க தானங்க சாட்சியா இருந்தோம், 6 ரூபா அறிவிச்சாங்களங்க, கொடுங்க 5 ரூபா மகரை. அப்பதான் பிரச்சனை வரும்போது இவங்க தீர்த்து வைக்க போவாங்க. அதுக்காக தான் சபையில் அறிவிக்கிறோம். அப்ப சபையிலே செய்யப்படக்கூடியது மார்க்கத்துக்கு உடன்பட்டதைத்தான் சொல்ல முடியும். மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை சபையில் அறிவிப்பது என்பது மார்க்கத்திலே கூடாது. அதனால் இப்பொழுது சொல்லப்படுகிற மகர் தொகை தான் கரெக்ட். மார்க்க கூடாததை போய் ஏன் சொல்லலன்னு எப்படி கேட்கறது? அதான் சொல்லக்கூடாத, வாங்க செய்யவே கூடாதுங்கிறோம், அதை எப்படி சொல்லி காட்டுவோம்?
அதனால ஈஜாப் கபூல் அமைப்பும் ஹுத்துபாவும் மகரத்தை குறிப்பிட்டு காட்டுவதும் ஷரியத் அமைப்பு என்பதால் அது செய்யப்படுகிறது.